வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 24th ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனால் கீழே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு எழுதப்படாத விதி இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து. ஸோ இன்னைக்கு வந்து நல்லதான் ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் ஹைலே இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் இறங்குச்சு. இந்த சிஏஎஸ் ஆஃப்டர் 315க்கு மேலே என்னாச்சு அப்படின்னா அப்படியே பவுன்ஸ் ஆச்சு. ஒரு 40 பாயிண்ட் பவுன்ஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,219. ஆனால் 315க்கு க்ளோஸ் ஆனது 24,180. ஸோ 40 பாயிண்ட்ஸ் வந்து ஜம்ப் ஆகி க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இன்னும் நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி, அதாவது இந்த சிஏஎஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லி எக்ஸ்பிரி. ஸோ நாளைக்கு வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் க்ளோஸாக நாம் வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா மந்த்லி எக்ஸ்பிரிங்கும் போது வந்து இதில் வந்து ஸ்டாக்கோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும், ஸ்டாக்கோடைய எக்ஸ்பிரிலாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் வந்து எப்படி கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் லலிதா ஜுவல்லரி இன்றைக்கி வந்து லிஸ்டிங் ஆகிருக்குது. பட் ஓப்பனிங்கிறது வந்து இறங்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ வந்து இது வந்து அக்யூமுலேட் பண்ணலாமா? அதுக்கப்புறமா வந்து டெம்சன்ஸ்னு ஒரு ஐபிஓ, அது வந்து நீங்கள் முடிஞ்சிருச்சு. எதனால் இது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் இவ்வளோ ஆகிடுது? அதாவது லலிதா ஜுவல்லரின்னு ஐபிஓ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். அது வந்து 1700 கோடி ஐபிஓ வேல்யூக்கு வந்தாங்க. அதுவே நிறைய பேருக்கு கிடைக்கல. இது வந்து 500-550 கோடி தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் கிடைக்காது. அதனால் அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பற்றிலாம் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது குளோபல் லெவலில் எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி. அட்ராசிட்டி ட்ரம்ப் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து எதுவுமே அதாவது ஒரு ஹார்டான மெசேஜ் எதுவுமே வந்து அவர் வந்து பாஸ் பண்ண கிடையாது. அதனால் வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனது சைலண்டாக தான் ஓப்பன் ஆச்சு. யூஎஸ் ஃபியூச்சர் பொறுத்தவரை இன்னமும் வந்து ஒரு 30-40 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து வேரியேஷன் இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு ஹைலி வாலடைல், பட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. டோ ஜோன்ஸ் நியர்லி 1%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.5%, S&P 500 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 0.8% டவுனில் போயிருக்குது. ஹேங்ஸாங் இண்டெக்ஸ் 2% டவுனு, ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.5%. பட் இந்த ஏசியன் மார்க்கெட் எல்லாம் டவுனில் இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டு 40-50 பாயிண்ட் கிரீனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது 24,300 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து இறங்கிட்டே இருக்குது 24,150. அதாவது ஹையில் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து 150 பாயிண்ட் இறங்குச்சு. இந்த சிஏஎஸ் இம்பேக்டில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 171 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 0.22%, 77,369 செட்டில் ஆகுது. நிஃப்டி 32 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது 0.14%, 24,219 வந்து செட்டில் ஆகுது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் கேப் வந்து ஸ்லைட்லி, அதாவது 0.15% ஹையில் போயிருக்குது. ஸ்மால் கேப் 0.3% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார் தவிர மற்ற எல்லாமே வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிடுது. மெயினாக வந்து பிஎஸ்சி பேங்க் 1%, ப்ரைவேட் பேங்க், மீடியா, கன்சூமர் டியூரபிள்ஸ் இதெல்லாம் வந்து 0.5% நியர்லி வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து தான் வந்து ருப்பி இன்றைக்கி வந்து 95.75 வந்து செட்டில் ஆகுது. ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது 95.70. ஓகே, இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் சுவாரஸ்யம் இல்லாமல் தான் இருக்கும். டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னைக்கு வந்து ஐபிஓ வந்து ஃபைனலாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. 88 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. ஓகேங்களா? இதனுடைய ஐபிஓ ப்ரைஸு 300 ருபீஸு. ஆனால் கிரே மார்க்கெட்டில் 300 அதிகமாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு, அதாவது 100% ப்ரீமியத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 600 ருபீஸில் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. அதாவது இவங்க வந்து மெயினாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் கேபிள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? என்ன கேபிள்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது தெர்மல் இன்ஜினியரிங்க்கு தேவையான ஸ்பெஷலைஸ்டு கேபிள்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கு. பட் இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. நான் சப்ஸ்கிரைப் முடிஞ்சதுக்கப்புறம் இது பேசி ப்ரோஜனம் கிடையாது. இருந்தாலும் வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைக்காது. அந்த லலிதா ஜுவல்லரி நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், நிறைய பேருக்கு கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 88 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 45 பேருக்கு ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும், 45 பேருக்கு ஒருத்தருக்கு கிடைக்கும். ஸ்மால் ஹெச்என்ஐ வந்து 261 பேருக்கு ஒருத்தருக்கு கிடைக்கும். பிக் ஹெச்என்ஐயில் வந்து 66 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது பார்த்துக்கோங்க இது வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா?
அடுத்து ஒரு நல்ல ஐபிஓ வருது, நல்ல ஒரு வேல்யூவான ஐபிஓ வருது. அப்ளை பண்ணா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெறைய பேர் இது ஏன் ரெக்கமெண்ட் பண்ணல? ஏன் ரெக்கமெண்ட் பண்ணலன்னு. நான் ரெக்கமெண்ட் பண்ணா நீங்க போட்டிருந்தாலும் கிடைக்காதுங்க. நானே வந்து லலிதா ஜுவல்லரி கிட்டத்தட்ட என் ஒய்ஃப் நேம்ல, என் நேம்ல அதான் நான் வந்து ஐபிஓலாம் அப்ளை பண்ணல. என் ஒய்ஃப் நேம்ல, என் பேர்ல, அப்புறம் என் பொண்ணு பேர்ல 3 பேத்துக்கு அப்ளை பண்ணேன். யாருக்குமே கிடைக்கல. ஓகேங்களா? சரி, லலிதா ஜுவல்லரி இப்ப இந்த ரேட்ல வாங்கலாமா? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது கிரே மார்க்கெட்ல வந்து ₹270 மேல அது இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஓப்பன் ஆனது 265 ஓப்பன் ஆயிட்டு அங்கிருந்து இறங்குச்சு 247 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் லலிதா ஜுவல்லரி பொறுத்தவரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐபிஓலயே நான் என்ன சொல்லியிருந்தேன், ப்ரொமோட்டர் வந்து 500 crore வந்து ஓஎஃப்எஸ்ல வந்து ஓன் ஷேர்ஸ் வந்து செல் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து நெருடலா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து லலிதா ஜுவல்லரி அக்யூமுலேட் பண்ணலாம். எந்த ரேட் அப்படின்னா ஒரு ₹210 வந்து ₹225 வந்துச்சு அப்படின்னா அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா இவங்க வந்து சவுத் பேஸ்டு கம்பெனி தான். ஓகே, அதுக்கடுத்த வந்து முக்கியமான நியூஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புடின் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கூட மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல வந்து ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. 1182 crore எஃப்ஐஸும் பை பண்ணிக்கிறாங்க. 2493 crore டொமஸ்டிக்கும் பை பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து 3675 கோடிக்கு பை தான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட்டு 50 பாயிண்ட் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சரு 50 பாயிண்ட்ஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 50 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு. இப்போ வந்து 50 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி அப்படிங்கும்போது ரொம்ப ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டுலாம் வாங்கிட்டு இருக்காதிங்க. நிஃப்டி வந்து 24,275, 24,300 இல்லைன்னா 24,350 இந்த ரேஞ்செலாம் வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கொடி கட்டிட்டுலாம் பார்க்காது. அதனால 24,300 வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அங்கேருந்து இறங்கும். 24,150ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட். 24,150க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 100ம் பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஹையர் லெவலில் ரொம்பவும் காசியஸாக இருங்க. அந்த இடத்துல போயிட்டு ஜம்ப் பண்ணிட்டு கால் ஆப்ஷனை தான் வாங்குவேன், தலைகளாகவே தான் குதி பண்ணிட்டு போய் அங்கே போய் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஒன்று புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா சைலண்டாக உட்காந்துட்டு இருங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து கால் ஆப்ஷனே தான் வாங்கி ப்ராஃபிட் பண்ணணும்னு உட்காருவாங்க. ஒரு சிலர் வந்து புட் ஆப்ஷனே தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ வந்து புட் ஆப்ஷன் வாங்குறவங்களுக்கு தான் வந்து காலம். அதனால அவங்க மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? 24,300 நாளைக்கு வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், ஓவராலாக வந்து கால் சைடு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. 24,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. இதில் தான் வந்து கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. புட்டு சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ 24,300 அந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத இதை வச்சு தான் நான் பேஸ் பண்ணி சொன்னேன். பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57,500, 600, 700 இங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டிலையும் வந்து கால் சைடு தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. பட் இது வந்து எப்படி வேணாலும் சேஞ்சஸாக இருக்கும் லைவ் மார்க்கெட்டில். நான் சொன்னேன்ட்டு புட் ஆப்ஷனே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஷார்ட் கவரிங்கும் வரலாம். அதனால் ரொம்பவும் ஓன் அனலைசிஸ் பண்ணிக்காங்க லைவ் மார்க்கெட்டில். ஓகேங்களா? நான் வந்து க்ளோசிங் டேட்டா வச்சு தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியோடைய டே கேண்டில் பொறுத்தவரை இது வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டுக்காக போட்டது. இப்போ சப்போர்ட் அப்படின்னு சொன்னது வந்து 24,150. ஓகேங்களா? 24,150க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 24,080 வரையும் வரும்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த கேண்டிலோடைய பாடியோடைய டாப் அண்ட் லோ. ஸோ 24,150 கீழே இருந்துச்சுன்னா 24,080 வரையும் வரலாம். ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 24,250லேருந்து 24,300 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. காஷியஸாக இருக்க வேண்டிய ஜோன். பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57,900லேருந்து 58,000ங்கிறது ஒரு காஷியஸ் ஜோன். இந்த ஜோன் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57,200 to 57,000 வரையும் இருக்குது. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.